ஒரே பிரசவத்தில் பிறந்த 4 குழந்தைகளை வைத்துக் கொண்டு இளம்பெண் ஒருவர் வறுமையின் பிடியில் வாடிக்கொண்டிருக்கிறார். இவரின் நிலைக்கு என்ன காரணம்? பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். வறுமை வாசலில் தாண்டவமாடிக் கொண்டிருக்கிறது. அணிந்து கொள்ள நல்ல ஆடைகள் இல்லை, வயிறார உண்பதற்கு உணவில்லை. வீட்டில் குறுக்கும் நெடுக்குமாக ஓடிக்கொண்டிருக்கும் 4 குழந்தைகளுடன் உஷா என்ற இந்த 25 வயது பெண் தனது தாய் வீட்டில் வாடிக்கொண்டிருக்கிறார். நெல்லை பத்தமடையில் தாய் தந்தை ஆதரவில்தான் இவர் வாழ்ந்து வருகிறார். 2019ஆம் ஆண்டு உஷாவுக்கும் பழனிநாதன் என்பவருக்கும் திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு ஒரே பிரசவத்தில் 4 குழந்தைகள் பிறந்தனர். இந்நிலையில் பழனிநாதனுக்கு ஏற்பட்ட விபத்தால் இவர்களின் வாழ்க்கையே தலைகீழாகிவிட்டது. இப்போது கணவரின் ஆதரவின்றி பிறந்த வீட்டில் தஞ்சமடைந்துள்ளார் உஷா. கல்யாணம் ஆகி 1 வருஷம் கழிச்சு தான் என் பிள்ளைகள் பிறந்து 1 மாசத்துல என் கணவருக்கு ஒரு விபத்து ஏற்பட்டு பைக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுல அவருக்கு மனநல பாதிக்கப்பட்டு அவங்க அம்மாவை கூட இருக்காங்க. நான் என் அம்மா அப்பா கூட எங்க சொந்த ஊர்ல இருக்கேன். என் பிள்ளைகளோட வளர்க்க எந்த ஒரு வழியுமே இல்லை. எங்க அம்மா அப்பா தான் கூலி வேலை பார்த்து என் பிள்ளைகளையும் என்னையும் பார்த்துட்டு இருக்காங்க. அங்கன்வாடி வேலைக்கும் சத்துணவு அமைப்பாளர் வேலைக்கும் கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுத்திருக்கேன். மூத்த மகள் நம்பி வந்துவிட்ட நிலையில் பீடி சுற்றியும் கிடைத்த வேலைகளை செய்தும் பேர குழந்தைகளை வளர்ப்பதாக கூறுகிறார் உஷாவின் தாய் ராணி. உடல்நிலை சரியில்லாம தான் இருக்கு, அதனால பாத்துட்டு தானே இருக்கேன். பார்க்க தான் செய்யணும். அதோட யாரு பாப்பா? நான் தான் பாக்கேன். நான் இல்லாம 5 நிமிஷம் இருக்காது. அவங்க அம்மா இல்லாம கூட இருந்துருவா. இந்த பிள்ளைகள் நான் இல்லாம இருக்காது. எங்களுக்கு ஒரு மாசத்துக்கு 20,000 செலவாகும். 10,000 சம்பாத்தியம் வரும். 10,000 கடன் வாங்கி தான் செலவு பண்ணுவேன். அக்கம் பக்கத்தினர் தரும் ரேஷன் அரிசிதான் பெரும்பாலும் தங்கள் குடும்பத்தின் பசியாற்றுவதாக கூறுகிறது இந்த குடும்பம். இனி குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல வேண்டும், படித்து ஆளாக வேண்டும் என்பதால் தனக்கு வேலை கொடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்துள்ளார் உஷா. இவரின் வறுமை நிலை குறித்த விவரங்களுடன் மாவட்ட நிர்வாகத்தை அணுகிய போது மனு பரிசீலனையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலை கிடைக்குமா? இக்குடும்பத்தின் வறுமை போக்கப்படுமா? பார்க்கலாம். புதிய தலைமுறைக்காக நெல்லையிலிருந்து மருதுபாண்டி மற்றும் முத்துப்பாண்டி.